ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகியிருக்காங்க. லாஸ்ட் வீக் பண்ணல ட்ரேடில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட்டபுளான வீக்காக தான் க்ளோஸ் ஆச்சு. ஸோ மண்டே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு வந்து வீக்கோட ஃபஸ்ட்டு நாளாக இருக்கிறதுனால ஸோ அன்றைக்கே நம்ம ஏதாவது ஒரு அர்ஜென்ட் பட்டு என்ட்ரி எடுத்து நமக்கு ஆப்போசிட்டாக நம்மளுடைய ட்ரேடிங் ரிசல்ட் வந்ததுன்னா ஸோ அப்செட் ஆகிட்டு அந்த வீக் ஃபுல்லாகவுமே நம்ம வந்து ஒரு ரெக்கவர் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டில் தான் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ ட்ரேடே எடுக்கலைனாலும் ஓகே தான். பட் எந்த விதமான அர்ஜென்ட்டும் படாமல் பொறுமையாக ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ அதுதான் வந்து இந்த வீக் ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு ரிலாக்ஸாக ட்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ரீவியஸாக பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ஒரு பிளேஸில் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ டேட்டாலாம் பார்த்துட்டு ட்ரேட் அப்படிங்கிறது எடுக்கலாம். ஒரு கேப் அப்புங்கிறதுனால அர்ஜென்ட் பட வேண்டாம். ஸ்ட்ராங் ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது 26,200 இருக்குது. நல்ல ஒரு புல்லிஷ் சென்டிமெண்ட்டில் மார்க்கெட் இன்றைக்கி மூவ் ஆகுது அப்படின்னா ஸோ மேல் நோக்கி போனால் இந்த 200 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு ரிஜெக்ஷன் இருக்கும். இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து கால் சைடுக்கான என்ட்ரி ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஒரு லெவலை கட் பண்ணால் பார்ப்போம். டேட்டா பார்த்தீங்கன்னா நான் ரெஃபர் பண்ண வரைக்கும் புல்லிஸ்க்கு வந்து இப்போதைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு லெவலுக்கு மேலே போனால் கால் சைடுக்கான என்ட்ரி இங்கே வராங்களான்னு பார்த்துட்டு ஸோ டேட்டாவும் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற பட்சத்தில் புட் சைடுக்கான என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ணுவோம். இப்போதைக்கு கரண்ட் டேட்டா வந்து புல்லிஸ்க்கான ஒரு டேட்டா தான் இருக்காங்க. நம்மளுடைய ட்ரேட் பிளானும் நம்ம வந்து லைவ் மார்க்கெட்டில் வந்து நம்ம பண்ணக்கூடிய அந்த பர்ஃபார்மன்ஸும் தான் நம்மளுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். ஓகேங்களா? நம்ம என்ன பிளான் போட்டு வச்சுருக்கோமோ அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணோன்னா நமக்கு ரிசல்ட் வந்து நம்ம வின் பண்ணுவோம். ஸோ நம்ம சொதப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ட்ரேட் பிளானை நம்ம வந்து மார்க்கெட்டில் லாஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ட்ரேட் பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் நம்மளுடைய திறமை. ஸோ அதை வந்து பொறுமையாக இருந்து தான் செய்யணும். ஸோ என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இன்னும் கிடைக்கல. நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதே மாதிரி இன்னொன்று சொல்லணுன்னா ஸோ தொடர்ந்து வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆனதுனால இம்மீடியட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதும் கிடைக்காது. ஸோ சின்ன ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கும் மார்க்கெட்டு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்ப்போம். நம்ம இந்த ஒரு லெவலை கட் பண்ணால் கால் சைடுக்கான என்ட்ரி. ஸோ ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஒரு பிளேஸில் தான் என்ட்ரி அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். பட் ப்ரீமியம் மொமெண்டம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. எங்கே என்ட்ரி பண்ணணும் அதே பிளேஸில் தான் இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சம்டைம்ஸ் வந்து மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அந்த இடத்துல இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு என்னுடைய ட்ரேட் அப்படிங்கிறது வந்து காஸ்ட் டு காஸ்ட்லேயோ அல்லது வந்து சின்ன ஒரு லாஸ் ஸ்டாப் லாஸ்லேயோ க்ளோஸ் பண்ணாலும் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் எடுத்ததுக்கு கொஞ்சம் சின்ன லாஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஸோ என்னுடைய ட்ரேடை வந்து ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் வந்து செட் பண்ணி ஹோல்டு பண்ணுறேன். எனக்கு வந்து அதர் ஒர்க் இருக்கிறதுனால ஸோ என்னுடைய வீடியோ வந்து இதோட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.